சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக எவால்வ் ஆகிட்டு இருக்கு. நியூ ஃப்ரேம் ஒர்க்ஸ், நியூ டூல்ஸ், நியூ ஏஐ சிஸ்டம்ஸ். ஆனால் ஒரு டெவலப்பருக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, எதை ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஹாய், ஐ எம் விஜய். லாஸ்ட் 10+ இயர்ஸாக சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கெரியரை சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஸ்டார்ட் பண்ணேன். தென் டெக் லீட், நவ் இன்ஜினியரிங் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி ஜேர்னியில் எனக்கு ஒரு விஷயம் கொஞ்சம் லேட்டாக தான் புரிஞ்சுது. இனிஷியலில் ஸ்டார்ட் ஆஃப் த கெரியரில் ஒரு ஒர்க்கு கொடுத்தாங்கன்னா அந்த ஒர்க்கை பண்ணுறதே ஒரு பெரிய சக்ஸஸ் கிரைட்டீரியாவை வச்சுருந்தேன். அந்த ஒர்க்கை முடிக்கிறது மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக அதை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணாலே ஸ்கில் இம்ப்ரூவ் ஆயிரும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு ஸ்டேஜ் 1ல். அதுக்கப்புறம் தான் அது ரியலைஸ் ஆச்சுது, ஒர்க்கு வேற, ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது வேற, நம்ம தனியாக பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. அடுத்த ஸ்டேஜ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நிறைய டெக்னாலஜிஸ் கற்றுக்கிட்டா ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஜினியராக இருக்கலாம் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அதனால புதுசாக வரக்கூடிய டெக்னாலஜிஸ், ஃப்ரேம் ஒர்க்ஸ், டூல்ஸ் அப்படின்றத ஈகராக கற்றுட்டு இருந்தேன். இந்த லேர்னிங் ஜேர்னி போயிட்டு இருக்கும்போது மைண்டில் ஒரு கொஸ்டின் வர ஆரம்பிச்சது. நம்ம ஹவு டு யூஸ் அப்படின்றது மட்டும்தான் கற்றுட்டு இருக்கோமா, இல்லை அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸை கற்றுக்க ட்ரை பண்ணுறோமா அப்படின்ற கொஸ்டின் கேட்க ஆரம்பித்தேன். ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது கம்ப்யூட்டருக்குள்ள உண்மையாக என்னதான் நடக்குது, மெமரி மேனேஜ்மெண்ட் எப்படி நடக்குது, சிபியோட ரோல் என்ன. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்பில் ஒரு ரிக்வெஸ்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு வெப் சர்வருக்கு போயிட்டு எப்படி ரெஸ்பான்ஸ் அகைன் அந்த யூசருக்கு கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் என் மைண்டுக்குள்ள வர ஆரம்பிச்சது. இந்த கொஸ்டின்ஸ் வரதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு பேசிக்கான ஃபண்டமெண்டல் கொஸ்டின் அது ரொம்ப என்னை இம்பேக்ட் பண்ணுச்சு. என்னோட ஸ்கூல் டேஸில் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்னா என்னன்னு எனக்கு சொல்லி கொடுத்த ஃபர்ஸ்ட் லெசன்லேயே சொன்ன விஷயம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் நோஸ் ஒன்லி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படின்றது. எனக்கு தெரியும் கம்ப்யூட்டர்ஸ் நோஸ் ஒன்லி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படின்றது. பட் ஆனால் ஏன்னு எனக்கு தெரியாதப்போ, காலேஜ் முடிக்கிறப்ப எனக்கு ஏன்னு தெரியல. என்னோட சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 இயர்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் இந்த கொஸ்டின் என் மைண்டில் வந்துச்சு. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒன்று ரியலைஸ் ஆச்சுது. இந்த ஃபண்டமெண்டல் தெரிஞ்சிருந்தா நிறைய விஷயம் ஈஸியாக கனெக்ட் ஆகிருந்திருக்கும், நம்மளால ஈஸியாக மேப் பண்ணியிருக்க முடியுன்றது புரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டு அதுக்கு ஆன்சர் தேட ஆரம்பிக்கும் போது தான் நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கை வேற ஒரு ஆங்கிளில் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தான் முக்கியமான இன்னொரு விஷயம் புரிஞ்சுது. டெக்னாலஜிஸ் மாறிக்கிட்டே இருக்கும், ஃப்ரேம் ஒர்க்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும், டூல்ஸ் எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஃபண்டமெண்டல்ஸ், ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்லோவாக தான் மாறும். ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் புதுசாக வரக்கூடிய டெக்னாலஜிஸை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும், நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும், பெட்டர் டிசிஷன் எடுக்க முடியும், முக்கியமாக நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப அதிகமாகும். அதுக்காக நான் டெக்னாலஜி கற்றுக்கிறது, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் புதுசாக கற்றுக்கிறது, ஃப்ரேம் ஒர்க் கற்றுக்கிறதுல வேல்யூ இல்லைன்னு சொல்ல வரல. டெக்னாலஜி கற்றுக்கிறது முக்கியம்தான், ஆனால் அதை விட ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம ஏஐ எரால இருக்கோம். இங்கே கோட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு டூல்ஸ் இருக்குது, ஏஜென்ட்ஸ் இருக்குது, எக்ஸ்பிளனேஷன்ஸ் இன்னைக்கு ஏஜென்ட்ஸே ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுக்குது. டுட்டோரியல்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது, ஒரு சிம்பிள் கிளிக்கில் கிடைக்குது. ஆனால் இன்ஜினியரிங் திங்கிங்கை யாராலையும் ஆட்டோமேட் பண்ண முடியாது. என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது, என்ன ட்ரேட் ஆஃப் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு டிசிஷன் எடுக்கிறது தான் ஒரு இன்ஜினியரோட உண்மையான ஸ்ட்ரென்த்து. அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதை நான் பிலீவ் பண்ணுறேன். இதுதான் இந்த சேனலோட பர்பஸ். இந்த சேனலில் வெறும் டுட்டோரியல்ஸ் மட்டும் பண்ண போகிறது கிடையாது. கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், சிஸ்டம் டிசைன், மெமரி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், ஏஐ அண்ட் ப்ரோக்ராமிங், இன்னும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கை நல்லா புரிஞ்சிக்க ஹெல்ப் பண்ணுற நிறைய டாபிக்ஸ் பற்றி பேச போகிறோம். நான் ஒரு எக்ஸ்பெக்டாக எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்க வரல, நானும் இப்போவும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன்.
ஆனா இப்போ கத்துக்கிற விதம் மாறி இருக்கு. டெக்னாலஜில இருந்து ஃபவுண்டேஷனுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. நீங்களும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க இன்னும் டீப்பா புரிஞ்சுக்கணும்னு நினைச்சா இந்த ஜேர்னில என்னோட சேர்ந்து வாங்க. அதனால ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற ஒரு விஷயம், பட் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னே தெரியாம யூஸ் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.